அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மியில் 10i ஒரு ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G டிவைஸ் தான். வந்த புதுசுலையும் சரி இப்பயும் சரி மார்க்கெட் ஒன்றும் கம்மியாகல, ரொம்ப நல்ல சூப்பரான ஃபோன் தான். இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்னாப் ட்ராகனில் 750 கொடுத்துருக்காங்க ப்ராசஸர். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி, அப்புறம் 4820 மில்லியம்ஸ் பேட்டரி, ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கூட இருக்கு உள்ள. இது ஸ்பெஷல் சொன்ன மாதிரி 108 மெகா பிக்சல் கேமராவோட இருக்கும். பீஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல க்ளீன் கண்டிஷன் தான் இருக்குது. ஸ்க்ராச்சோ டென்டோ எல்லாம் இல்லாமல் இருக்கு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 33 வாட் எம்ஐயோட ஒரு பிராண்ட் ஒரிஜினல் சார்ஜர் தான் அது. இது ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது கூட கவர் கூட பிரிக்காமல் இருக்கு. இது கேபிளும் பார்த்தீங்கன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் ஒரிஜினல் கேபிள் தான் இருக்கு. எதுவும் கேபிள்லாம் மாற்றுறது. இதுவும் பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் நல்லா க்ளீன் கண்டிஷன் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லப்போனால் ஒரு டிஸ்பிளேல ஒரு சின்னதாக ஸ்க்ராச்சோ டென்ட்டோ அந்த மாதிரி கூட இல்லை. பேக் டோரில் கூட ரொம்ப க்ளீனாக இருக்குது. எதுவும் பவுச் மார்க்ஸ்லாம் இல்லை. நம்மளோட ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட இது தான் இருக்குது. மற்றபடி நல்லா க்ளீனாக இருக்குது. இதோட கேமரா கிளாரிட்டி ஃப்ரண்ட் பேக் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இதோட வேரியன்ட் காமிச்சிடுறேன். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்டு பாருங்க. 8GB RAM, 3GB விர்ச்சுவல் RAM காட்டுறாங்க. அப்புறம் ஆக்டோ கோரில் மேக்ஸ் 2.2 GHz இதோட கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. CPU கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சொன்ன மாதிரி ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128GB + 8GB RAM 120GB பில்டோட இருக்குது. பீஸ்லாம் ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8800 ருபீஸ், 8800 இதில் ஒரு சின்ன மைல்டாக ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட வால்யூம் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உள்ள போயிருக்கு. பட் ஸ்டில் இது நல்லா தான் ஒர்க் ஆகுதுல நல்லா தான் இருக்குது. இந்த பவர் பட்டனில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்டர் இருக்கும். வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த வால்யூம் பட்டன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது யூஸ் பண்ணால் கொஞ்சம் லைட்டாக உள்ளே போயிருக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு இஷ்யூன்றதுக்காக சொல்லிடுவோம். எல்லாம் சின்னதாக ஒரு குறை இருந்தாலும் வெளிப்படுத்தி தான் பிஸ்னஸ் பண்ணுவோம். அந்த சப்போஸ் உங்களுக்கு அந்த வால்யூம் பட்டன் சப்போஸ் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா உங்களுக்கு நம்மளே கொஞ்சம் நம்ம மாற்றி கொடுக்கலாம். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ், ஒரு 450 ரூபா தனியாக ஒரு சார்ஜஸ். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக மாற்றாமல் அப்படியே யூஸ் பண்ண இது சர்வீஸ் போன கதையானுட்டு சொன்னால தான் நம்ம பீஸ் வந்து பிரிக்காமல் வச்சுருக்கோம். இது வந்த புதுசுலாம் பார்த்தீங்கன்னா 28,000 ருபீஸ்லாம் போட்டிருக்காங்க. அதாவது 27,999 ரூபா. இது ஆன்லைன் ப்ரைஸில் ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும். ஓரளவுக்கு ரிலீஸான ரேட்டு தான். 8,800 ருபீஸ் கொடுக்குறோம். தேவை கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.